டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்முடைய சினிமாத்துல சினிமா நடக்கக்கூடிய ஹாட் டாபிக்ஸ்ல தான் பார்க்க போறோம். ரஞ்சித்தோட இயக்கத்துல ஆல்ரெடி நம்ம நிறைய திரைப்படங்களை பார்த்திருப்போம். அந்த வரிசையில இப்போ அடுத்தபடியாவே டுவோ அப்படின்ற ஒரு படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. ஆல்ரெடி இதுல ஆர்யா நடிக்க போறாங்க, தினேஷ் நடிக்க போறாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் அப்டேட்டா கொடுத்திருந்தாங்க. ஆனா இன்னும் அந்த படத்தை பத்தின எந்த ஒரு பெரிய அப்டேட்டுமே வராம இருந்த நிலையில ஃபகத் ஃபாசில் இப்போ இந்த படத்துல ஆன் போர்ட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்தியை சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்ல போனா இப்போ ஃபகத் ஃபாசில் ஒரு வெர்சடைல் நடிகரா வலம் வந்துட்டு இருக்காரு. மலையாளமும் சரி தமிழும் சரி கைவந்த கலப்பா அப்படின்னு சொல்லி மாறி மாறி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் அவர் தெலுங்கு போறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தெலுங்குல ஃபுல் ஃபிளஜ்டா படங்கள் நிறைய பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது மாரி செல்வராஜோட இயக்கத்தில் அவர் நடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் மிரட்டி விட்ட மாதிரியான ஒரு மாமன்னன்ற படம் வந்துச்சு. சரி, இதற்கு அப்புறமா என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா கரெக்டா கொண்டு போய் ரஞ்சித் கிட்ட ஜாயின் ஆயாச்சு. ஸோ இந்த திரைப்படமும் இப்போ வெறித்தனமா உருவாகிட்டு இருக்கு. சீக்கிரமாவே திரையரங்களை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமுதாவுடைய இயக்கத்துல யோகி பாபுடைய நடிப்புல சன்னிதானம் PO, அதாவது சன்னிதானம் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்ற படம் உருவாகி இருக்கு. ஸோ இந்த திரைப்படத்துடைய வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு. 5 மொழிகள் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது யோகி பாபுடைய நடிப்பு தான். இதுல அவர் மட்டும் இல்லாம முதன்மை கதாபாத்திரத்துல ஒரு 2-3 பேர் நடிச்சாலும் தனித்துவமா அவருடைய நடிப்பு தெரியும் அப்படின்ற மாதிரியான கதாபாத்திரம் அவருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. இது இல்லாம இந்த திரைப்படத்துடைய கதைக்களம் அப்படின்னு பார்த்தோம்னா சபரிமலைக்கு பயணம் செய்யக்கூடியவங்களுக்கு திடீர்னு அவங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதைக்களமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால சபரிமலை சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய பம்பாய், எருமேலி இப்படி நிறைய இடங்களை சுத்தி தான் இந்த திரைப்படத்தை படமாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படம் கண்டிப்பா ஐயப்பன் பக்தர்களுக்கு ஒரு சமர்ப்பணமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மிஸ் யூ அப்படின்ற படம் சித்தார்த்துக்கு தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஆனா அதை பத்திலாம் அவர் கவலையே படாம அடுத்தடுத்த படங்களுடைய அப்டேட் என்ன அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ இதுல நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது இந்த சித்தா அப்படின்ற திரைப்படம் நடிச்சதுக்கு அப்புறமா அவருடைய ரேஞ்ச் ஏறிடுச்சு அப்படின்னும் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலேயே இந்த காதல் திரைப்படம் மட்டுமே நான் நடிக்கணும் அப்படின்றதுல விருப்பமே கிடையாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு இமேஜை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. எல்லா வகையான கதாபாத்திரங்களையும் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 8 படங்கள் அவருடைய கைவசம் இருக்கு. அதுல 3 படம் ரெடி ஆயிருச்சு. அண்ட் இன்னும் அடுத்தடுத்த படங்களுடைய அப்டேட்டும் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாம இவருடைய தயாரிப்பிலேயே ஒரு படத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. அதற்கான திரைக்கதை வேலைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு. யார் இயக்குனர், யாரெல்லாம் அடுத்தடுத்த காஸ்ட் அப்படின்றத மொத்தமாக சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொடியூசராக களமிறங்கியும் சித்தார்த் இப்போ கலக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா தனக்கு பிடித்த திரைப்படத்தை நாமளே பேசாமல் தயாரிச்சிடலாமேப்பா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுனால தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறதாகவும் சொல்கிறாங்க. புரியாத புதிரான கப்புலாம் பட்டுன்னு கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு சில பேர் இன்னுமே புதிராகவே இருக்காங்க. அப்படி தான் நம்ம ராஷ்மிகா மந்தனா, விஜய் தேவர்கொண்டாவை சொல்லி ஆகணும். ராஷ்மிகா மந்தனாட்ட கூட இந்த புஷ்பா 2 பெரிய ஈவெண்ட் நடக்கும்போது கேட்டப்போ நான் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சீக்கிரமாகவே கல்யாணத்தை சொல்கிறேன் அப்படிலாம் சொன்னாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட டேட் ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படிலாம் போய்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக விஜய் தேவர்கொண்டாவை தான் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம். சரி, இதுக்கிடையில இவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் ரகசியமாக ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் 6 மாதத்தில் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்படிலாம் சொல்கிறத பார்த்தா சீக்கிரமாக அது நடந்துடும் போலையேப்பா அப்படின்ற மாதிரி தான் சினிமா வட்டாரங்களும் பேசுகிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே ராஷ்மிகா மந்தனா சொன்ன போதே எல்லாரும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி நம்முடைய சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.